Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது My Page in the 90s அப்படிங்கிற சைனீஸ் ட்ராமாவோட 6th எபிசோட்லேருந்து 10th எபிசோடு வரைக்கும் பார்க்கலாம். இந்த எபிசோட் இது வரைக்கும் நம்ம 5 எபிசோட் பார்த்துருக்கோம். இதில் ஹீரோயின் எப்படி இந்த வேர்ல்டில் மாட்டியிருக்கா, ஹீரோக்கு ஹீரோயின்குள்ளே இருக்க என்ன ரிலேஷன்ஷிப், ரெண்டு பேத்துக்கு என்னென்ன போகுதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ வாங்க இன்னைக்கு எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடில் ரொம்ப ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு எபிசோட். ஸோ லெட்ஸ் கோ. இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ட்ராமாட்டிக் சுச்சுவேஷனில். ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவுட்டிங் போயிருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ சடனாக ஹீரோயினோட ஹேரை கர்ல் பண்ணுறாரு. ஸோ ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுறா. அவரோட கையெல்லாம் பிடிக்கிறாரு, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அவளுக்கு தெரியாது இது எல்லாமே ஃபோட்டோக்காக தான் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹீரோ ஆளை வச்சு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாரு. அப்போ ஹீரோ ஃபோட்டோலாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அடுத்த நாளே பத்திரிக்கையில் போட்டிருக்காங்க ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்லி. அப்போ ஹீரோட அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகி ஹீரோனோட அம்மா கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ ஹீரோவோட அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கடுத்தது அந்த வஞ்சுன் பொண்ணு ரொம்ப கோவத்தில் இருக்கா அந்த இதை பார்த்து. அதே சமயம் ஹீரோயின் ரொம்ப கோவத்தில் இருக்கா, எனக்கு தெரியாமே இதெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. என்னோட யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, என்னை மேனிப்புலேட் பண்ணிட்டான் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் நம்ப மாட்டேன், அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன போகுது எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம், இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை, சும்மா நாங்கள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு இருக்கோம், நான் தான் இங்கே விக்டிம், அவர் தான் என்னை வச்சு ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அந்த நாவல் பற்றி படிக்கிறதுக்கு. அப்புறம் ஹீரோ ஃபோன் பண்ணான்னு நினைக்கிறாரு, ஆனால் பண்ணல. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரா. அவளோட ஆஃபீஸ் மேட்லாம் அவளை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கேட்கும் போது, நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு சத்தியமாக தெரியாது, அதில் இருக்கிறது நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த வஞ்சுன் பொண்ணு. நான் சொல்கிறதுலாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அவளை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். நீ ஹீரோவை பிடிச்சி தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவள் பிளாக்மெயில் பண்ணுறான். ஸோ நான் உனக்கு ஆர்டர் பண்ணுறேன், நீ அந்த பிளேஸ்க்கு இப்போ இம்மீடியட்டாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோயின் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எங்கள் பாஸ் கிட்டே நான் ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு எனக்கு நீ லிங்க்னு கூப்பிட்டு போதும் அப்படின்னு சொல்லி அவள் போக சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் காரில் அந்த பிளேஸ்க்கு இறங்குறா. அந்த பிளேஸ் பேர் ரோஸ் மேனர். ஆனால் அது ஒரு பாலடைஞ்ச பங்களா, அதில் யாருமே கிடையாது. எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாப் கீழே போய் உட்கார்றான். அந்த பஸ் ஸ்டாப் டைமிங் ரொம்ப லேட்டாக தான் வரும்னு போட்டிருக்கு. அப்புறம் எல்லா காரையும் நிறுத்திட்டு இருக்கான், போய் ஹெல்ப் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் யாருமே அவளை பார்க்க முடியல. ஸோ சிஸ்டம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கு. ஒன்லி ஹீரோ மட்டும் தான் என்னை காப்பாற்ற முடியும், வேற யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் புக் இன்ஸ்டண்ட்டாக வருது. அவள் போய் ஹீரோவுக்கு கால் பண்ணுறான், நான் இங்கே மாட்டியிருக்கேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ நான் வரேன், ஏன்னா எந்த பிளேஸ்ன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ எதுவுமே சொல்லாமல் கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ரோஸ் மேனர் கிட்ட போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவன் நின்றுட்டு இருக்கும் போது மழையெல்லாம் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறான். ஆனால் சடனாக மழை வந்துடுது. அவன் போய் அந்த பிளேஸ் கடியில் உட்காந்துட்டு இருக்கான். என்னை காப்பாற்றினா போதும், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு டாக்ஸி வருது. அப்போ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அவர் கொடை கொடுக்குறாரு, ஷூ கொடுக்குறாரு, புதுசாக வார்மான ட்ரெஸ்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவன் காரை ஏறி போயிடுறான். ஆனால் என்ன உண்மையா ஹீரோ தான் இந்த டாக்ஸி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. கார் போனதுக்கப்புறம் அவர் பின்னாடி இருந்து பார்க்குறாரு. அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன நடந்தது அப்படின்லாம் காமிக்கிறாங்க. எதுக்கு அந்த டிரைவர்கிட்ட ட்ரெஸ் கொடுக்கும்போது எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அவர் நீங்களே போய் கொடுக்கலாமேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் காரில் போயிட்டு இருக்கும்போது உங்களுடைய அஃபெக்ஷன் லெவல் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹாப்பியாக இருக்கா. அதுக்கடுத்து அந்த ஃபைல்லாம் கொண்டு அந்த வஞ்சுன் பொண்ணுக்கிட்ட கொடுக்குறா. அடுத்த வாட்டி இதை விட்டுறாத, உனக்கு ஹீரோவோட அட்டென்ஷன் வேணும்னா நீ போய் சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்காத, நீ மெயின் ரோலாக மாறணும், இதோட ஃபீமேல் லீடாக நீ தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேஷன்லாம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அவள் கிளம்பிட்டா. ஸோ அந்த பொண்ணும் நான் பண்ணலாம்ல அப்படி, நான் ஹீரோ என் மேலே ஃபால் இன் லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு போய் எல்லாத்துக்கும் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கா. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறான், என்ன இதெல்லாம் அவள் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. அதே சமயம் இந்த சைடு ஹீரோயினுக்கு கோல்டு வந்துடுச்சு. ஸோ பாஸ் கோல்டு மெடிசன்லாம் கொண்டு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பாஸ் வராரு. பாஸ், நான் இந்த கான்ட்ராக்ட் கொண்டு போய் நானே கொடுத்துறேன்,
உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் என்னோட கண்டிஷனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் என்னோட வேலையை நான் தானே பண்ணி ஆகணும், பர்சனல் விஷயத்துக்காக நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறான். அது இன்னொரு சமயம் அந்த வஞ்சன் பொண்ணு எல்லாத்தையும் வெளியே போக சொல்லுங்கள், நான் ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அந்த பொண்ணு நம்ம சின்ன வயசில் நல்லா சந்தோஷமாக இருந்தோம், 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்றா இருந்தோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் சைல்ட்ஹுட் ஸ்டப் அப்படி தான் இருக்கும், நான் கான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ரொம்ப வற்புறுத்துறாரு. அப்போ ஹீரோயின் சடனாக என்ட்ரி ஆகிறா. நீங்கள் 2 பேரும் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ எதுக்கு குக்கீஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்க, அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ரொம்ப டீசிங் பண்ணுறான். ஸோ அடிக்க வரும்போது ஹீரோ வந்து அந்த பொண்ணை தடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அதுக்கப்புறமா வந்து 2 பேருமே எனக்கு பார்ட்னர்ஸ் தான், நீங்கள் 2 பேரும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி எதுவுமே நான் வெளியே போகலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு அந்த பொண்ணை. ஸோ அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நேற்று ரெயினால் எனக்கு ரொம்ப சிக்காயிருச்சு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பர்சன்டேஜ் வந்து அதிகமாயிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு அந்த மஞ்சுன் பொண்ணும் எங்களோட டேடியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாலுமே என் மேலே லவ் பண்ண மாட்டேங்கிறாரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஆனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு, ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த சைடு ஹீரோயின் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவளுடைய மெசேஜ் வந்து பாப்பா பார்க்குது. எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, லோன் ஷார்ப்லாம் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு மெசேஜ் ஆகுது. அதுக்கு ஹீரோயின் எங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனை போடல அப்படின்னு பாஸ்கிட்ட சொல்லும் போது அவங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க வந்து நம்ம வீட்டை திருட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவரோட அப்பா வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாரு. இவங்க என்னைய அடித்தாங்க, அவங்க எல்லாம் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிரும். அப்போ அவங்க சிஸ்டர் வந்து நம்பாத இவர் வந்து இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு உன்னை வீட்டுக்கு கூப்பிட்றேன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹீரோயின் வந்து நீங்கள் உங்களோட ஜாபை உருப்படியாக செய்யலை அப்படின்னு சொல்லி அவங்க மணி வாங்கிக்கிட்டு அவங்கள வந்து மன்னிப்பு விடுறா. அதுக்கப்புறமா வந்து ஹீரோயின் அந்த பசங்க கூடயே அவங்க பாஸ் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவங்களாம் ஒரு ஒர்க்கர்ஸ் தான், நான் சீக்கிரமாக வந்துடுவேன், நீங்கள் உனக்கு குக்கிங் நல்லா டேஸ்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா யாருன்னா ஹீரோவோட அப்பா தான் வந்து அந்த அடியாக்களை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அவள் போய் அந்த சேரில் உட்கார போகிறா. அப்போ ஹீரோ அப்பா பார்க்குறாரு. ஸோ வந்து ஹீரோவுக்கு கால் முன்னாடியே பண்ணி லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கெலாம் எதுக்கு அடியாக்களை வீட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறான். அதுக்கு வந்து ஹீரோவோட அப்பா, நீ அக்ரிமெண்ட்டை மறந்துட்டியா, ஒரு 5 month அக்ரிமெண்ட் தான். அதுக்கு சொல்லும் போது ஹீரோ ஒன்றும் ஒரு பப்பட் கிடையாது, அவன் என்னுடைய பிளான்ஸ்க்கு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு நீங்களும் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோவோட அப்பா, நான் எதுக்கு கண்ட்ரோல் பண்ணணும், அவனுக்கு நல்லது கேட்டது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல உங்கள் பசங்கிட்ட பேசுனியா சொல்றதுக்கு, நான் எதுக்கு என்னோட பையன்கிட்ட பேசணும், எனக்கு அவனை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எனக்கு எவ்வளோ மணி வேணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன், என்னோட பையன்கிட்ட இருந்து முதல்ல நீ விலகி போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து அந்த வாசலுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து அது தெரியாமல் நீங்கள் வந்து கேர் பண்ண மாட்டீங்க, உங்கள் பையனை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி முன்னாடியே வாங்கின பணத்தை அங்கே வச்சுட்டு அவள் வெளியே வரா. அப்போ ஹீரோ வந்து சடனாக கதை ஓப்பன் பண்ணும்போது 2 பேர் வந்து மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நினைக்கிறான், எவ்வளோ இவன் கேட்டான், நாங்கள் பேசுனது எல்லாமே கேட்டுட்டானோ அப்படின்னு வந்து கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து நீ வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவோட அப்பா, நீ அவளை என்ன ஒரு மாதிரியான ஒரு பொம்பளைன்னு பார்த்தல, இவளுக்கு மனிதா வேணும், நீ வேணாம், அதுதான் ஃபேக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ வந்து அந்த பொண்ணை ட்வைஸ் தான் மீட் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னை பற்றி எல்லாமே அவளுக்கு தெரியும், மணி தான் எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷன் கிடையாது, அதை தாண்டி நிறைய இருக்குது, நான் இப்போ தான் இங்கே லீவ் ஆகிறேன்னு சொல்லி ஹீரோவும் வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கேட்கும்போது நீ எவ்வளோ ஹியர் பண்ணன்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து உன்னோட ஃபாதரோட வேர்ட்ஸ்க்குலாம் நீ அக்ரி பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்து ஓனாக டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவோட வந்து எனக்கு ஸ்ட்ராங் அலைன்ஸ் வேணும், ஸோ அதனால தான் டேடி இப்படி பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயின் வந்து உங்களுடைய அலைன்ஸ்க்காக வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தொலைக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினோட வீட்டில் ஹீரோயினோட அப்பா சமைச்சு வச்சுருக்காங்க ஹீரோயினுக்கு பிடிச்சது எல்லாமே. அவள் சொல்கிறா, நான் என்னை ரொம்ப லவ் பண்ண போகிறேன், என்னோட காசை
இன்னொரு சென்ட் எதுக்குமே நான் தேவையில்லாமல் யூஸ் பண்ண மாட்டேன், எக்ஸ்பெஷலி என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீன் வந்து ஹீரோ வந்து வராரு. அப்போ வந்து ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. நம்ம மீட்டிங் இருக்குன்னு சொல்லி அந்த மஞ்சுன் பொண்ணும் அவங்களோட அப்பாவையும் இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எங்கள் அப்பா வந்தோடனே கிஃப்ட்லாம் கொடுத்து எல்லாரும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கிஃப்ட் கொடுக்குறா. அப்போ வந்து ஹீரோட அப்பாவுக்கு பிடிக்கல. ஸோ வந்து நீங்கள் ஹீரோட அம்மா சொல்கிறாரு, நீ உனக்கு பிடிக்கல இங்கே வந்து வெளியே போகலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் ஒர்க் போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு ரிசப்ஷன் கார்டு வந்திருக்கு, ஒரு ஃபோன் வந்து உனக்கு ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அதில் ஒரே ஒரு நம்பர் தான் சேவ் ஆகிருக்கு. ஸோ அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுறா. அங்கே இருக்க வஞ்சுன் பொண்ணு தான் எடுத்து பேசி வந்து எனக்கு வந்து கால் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. பட் ஆனால் இது வஞ்சுன். ஸோ நீ யார், நீ எதுக்கு இந்த ஃபோனை அட்டென்ட் பண்ணும்போது ஸோ வந்து எனக்கு ஹீரோ வந்து இந்த ஃபோனை கொடுத்தாருன்னு ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அப்போ என்னோட ஃபினான்ஸ் அது, நீ எதுக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்ல போகிறேன். எங்கள் 2 பேருக்கு எங்கேஜன் ஆக போகுது, நாங்கள் 2 பேரும் வந்து மீட் பண்ணோம் ரொம்ப டிசைடாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து சிவர்லாம் ஏறி குதிச்சு வீட்டுக்குள்ளே எப்படி வந்துடுறாங்க. பட் ஆனால் ஹீரோ வந்து டைனிங்கை முடிச்சுட்டு வெளியே போகிறாங்க. அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே. ஸோ நீ எதுக்கு இங்கே வீட்டில் இருக்க, எதுக்கு வந்த அப்படின்னு வந்து ஹீரோ கேட்குறாரு. அதுக்கப்புறம் நான் உன்னை ரெஸ்கியூ பண்ண தான் வந்தேன், அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ்க்காக மேரிலாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ரொம்ப ஸ்டன்னாகி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வஞ்சுன் பொண்ணு ஹீரோவை தேடி மேலே வரா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஆக்டிங் பண்ணுறாங்க கிஸ் பண்ணுற மாதிரி. பட் ஆனால் இல்லை, அது ஒரு ஃபேக்கு. ஸோ வஞ்சுன் பொண்ணு உள்ளே வரா. வந்து பார்க்கும்போது என்ன ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ தடுக்கிறாரு, நீ எதுக்கு இது பண்ணுற, நான் உன்னை என்கேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வஞ்சுன் பொண்ணு ரொம்ப கோவமாக வெளியே போயிடுறான். அதுக்கப்புறமா வந்து அவங்கெல்லாம் வெளியே போயிருந்ததுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா வந்து ரொம்ப கோவமாயிடுறாரு. உனக்கு இந்த கார்பரேஷன் வேணாமா, இந்த கம்பெனி என்னோடது, பார்ட்னர்ஷிப்லாம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஸோ நான் அந்த கம்பெனியை ரொம்ப மேலே கொண்டு வருவேன், நீ கொஞ்சம் டைம் கொடுக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோவோட அப்பா வந்து என்னோடது உன்னோட உழைப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்னோட உழைப்பு தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதுக்கு அடுத்த நாள் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் கூப்பிட்டு போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வஞ்சுன் பொண்ணு வந்து ஷேர்ஸ்லாம் வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கான். யாரும் வாங்க மாட்டாங்க, ஸோ விற்கிற நிலைமையில தான் இருக்குது இந்த கம்பெனி, ஸோ நாம் வாங்கிக்கலான்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி போஸ்ட் ஹையரிங்லாம் விடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப டெக்னிக்கல் சப்போர்ட் டீம். அதுக்கப்புறமா வந்து இன்னும் அவர் ஹீரோ வந்து ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ அந்த ஹீரோவோட அப்பா பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஹீரோ வேலை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் கால் பண்ணி நான் டீ குடிக்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அங்கே போனால் ஹீரோயின் எதுவும் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் ரொம்ப டிஸ்ட்ராக்டாக இருக்கீங்க போல், எனக்கு கம்பெனி பற்றின ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு அவள் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ரொம்ப சைலண்ட்டாக டீ குடிச்சிட்ருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து ஒரு பொம்மையை கொடுக்குறா கிஃப்டாக, அது நீ வச்சுக்கோ, என்னை ஞாபகம் வரும் போதெல்லாம் அந்த பொம்மையை எடுத்து பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஹீரோ வந்து ஆஃபீஸில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார். அவர் ரொம்ப ஒர்க்கெல்லாம் ரொம்ப திங்க் பண்ணிட்டு பேப்பர்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது பொம்மையை பார்த்து அவர் வந்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காரு, சும்மா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கார். அதுக்கு அடுத்தது வந்து ஹீரோயின் ஆஃபீஸில் வந்து வேலை பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் ஹீரோயினோட பாஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நீ கொஞ்சம் ஒர்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அப்பா வந்து ஆஃபீஸ்க்கு வராரு. ஸோ வந்து பார்த்து பேசுகிறாரு. எங்கள் அங்கிளும் சடனாக வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கிளோட ஹெல்ப் மூலமாக வந்து நியூ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு ரொம்ப ஒரு பெரிய ப்ரைஸாக இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நான் பார்த்துக்குவேன்னு சொல்லி யாருக்கு கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு சொல்லி ஹீரோவை வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேர் கார்லேயே போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து எதுக்காக கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பர்சனை தெரியும், நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம், இது ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் உங்களுடைய கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஒரே சீனரியாக இருக்குது. அதுக்கப்புறம் ட்ராவல்லாம் பண்ணி முடிச்சு 2 பேரும் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் அந்த ரிசப்ஷன் கிட்ட நாங்கள் டாக்டர் வியை பார்க்க வந்திருக்கோம், அவங்க இருக்காங்கன்னு கேட்டப்ப 2 பேர் ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ணி 2 பேர்த்தையும் வெளியே வரது காமிச்சிட்ருக்காங்க பைக்கில். அதுக்கப்புறம் ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து வெளியே வந்து மீட் பண்ண வராங்க. அப்போ ஹீரோ வந்து விசிட்டிங் கார்டை கொடுத்து நான் தான் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோ சடனாக வந்து இது ஃபால் ஆகுது. ஸோ ஹீரோ திறக்கிறாங்க. 2 பேர்த்துக்குள்ள ஒரு மூமெண்ட் க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு ஒரு 5 minutes கிடைக்குமா அப்படின்னு எங்கள் 2 பேர்த்துக்கு கேட்கும்போது வந்து அவங்க கொடுக்குறாங்க. அவங்க மெட்டீரியல் பற்றி அவங்க என்ன ப்ராடக்ட் வந்து பண்ணுறாங்களோ அதை பற்றிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஹீரோ. நீங்கள் வந்து லாட்டோவில் வந்து ஜாயின் பண்ணுங்க, ஹிஸ்ட்ரிலாம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கும், இண்டஸ்ட்ரியல் ஐடியாலாம் ரொம்ப போயிட்டுருக்கும். நான் வந்து டாக்டர் பியோட இதெல்லாம் பார்த்துருக்கேன், நான் வந்து சானிட்டரி பேடை யூஸ் பண்ணலான் இருக்கேன்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 லேடிஸ் ப்ரெசண்ட்டாக இருக்காங்க. ஸோ நம்ம வந்து சானிட்டரி பேட்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. அவங்க லீவில் 2 பேரும் வந்து ஸ்டே பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அந்த 2 பேர்த்த மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக வெளியே போகிறான். அதுக்கப்புறம் பைக்கில் பற்றிலாம் பேசி அவங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி அவர் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஹீரோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தங்கறதுக்காக வந்து அந்த ரிசப்ஷன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒன்லி 1 ரூம் தான் இருக்குது, பட் ஆனால் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லும் போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஸோ நாங்கள் வந்து இங்கே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சைன் பண்ண போகிற சொல்கிறான். அதுக்கு வந்து ஹீரோ 2 பேரும் ஒரே ரூம்லையா அப்படின்னு கேட்டு வந்து சைன் போடுறான். ஸோ 2 பேரும் ரூம்குள்ளே போகும்போது சடனாக அந்த ரூம் வந்து லாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ரொம்ப டார்க் ஆகி அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ அந்த ரூம்க்கு வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த ரூம் ஓப்பன் அப் ஆகலை. 2 பேரும் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. ஆனால் வந்து அவர் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி 2 பேரும் வந்து பர்சனலாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டக் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி போகும்போது ஹீரோ வந்து ஃபோன் பண்ணி வந்து டோரை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நான் வந்து இதே மாதிரி தான் வந்து எனக்கு ரைட் பண்ண ரொம்ப ஆசை, ஆனால் நான் போனதே கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒர்க்கு தான் எல்லாமே கிடையாது, ஆனால் வந்து எனக்கு ரைட்லாம் போகணும், ரொம்ப ட்ராவல்லாம் பண்ணணும் பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோவை கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், சைக்கிளிங் போகணும், நான் ரொம்ப லவ் பண்ணவங்க கூட நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேத்துக்குள்ள ஒரு மொமெண்ட் க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் யாரோ வந்துடுறாங்க டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஆனால் ஹீரோயின் வந்து ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிடுறான். அதுக்கப்புறமா வந்து அந்த பொண்ணு வந்து 2 பேர்த்தையும் ரூம்குள்ளே விட்டுட்டு நாங்கள் 2 பேர் ஸ்டே ஆகிறீங்க சாரின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. பட் ஈவினிங் வந்து ஒரு போன் ஃபயர் இருக்குது, நீங்கள் 2 பேர் ஜாயின் பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் 2 பேர் வந்து அந்த பான் ஃபயரில் வந்து 2 பேர் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்கள வந்து கேட்டுட்ருக்காங்க, டாக்டர் வி ஏன் டிபார்ட்மெண்ட்லாம் சேஞ்ச் பண்ணாங்க, கேரிங்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்கும் போது நீங்கள் வந்து அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக தானே வந்து கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் ஹியூமனிட்டிக்காக நீங்கள் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, பட் வந்து ஆனால் உங்கள் பிரதரை வந்து ரெக்ரூட் பண்ணணும், நான் அவங்க ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் வந்து அந்த பான் ஃபயர்லேயே 2 பேரும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு மூன்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸ்கை அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து 2 பேரும் வந்து மனசை விட்டு பேசிகிட்டே இருக்காங்க. 2 பேரும் வந்து நான் ரொம்ப டீப்பாக டச் பண்ணிட்டேன் நீ சொன்னதை வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீ சானிட்டரி பேட் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அது பிடிச்சிருந்தது, நான் உன்னை பாஸை தவிர நான் எனக்கு வந்து பியாண்டாக பார்த்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ 2 பேரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து சடனாக எதுவும் சிக்காகி ஹீரோ வந்து போத்தி விடுறாரு. அதுக்கப்புறமா ரொம்ப சில்லாயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோயின் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க எனக்கு டூரின்னு சொன்னப்பறம் ஹீரோ வந்து ரொம்ப பிளெஸ் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸை பிடிச்சி ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்ருக்கு. அவங்களோட ஐப்ரோஸ்லாம் ரொம்ப திக்காக இருக்குது, நீங்கள் ரொம்ப சாமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஃப்ளர்ட்டிங் பண்ணிகிட்ருக்கு. திடீர்னு அப்படியே தூங்கி விழுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி வந்துட்டாங்க. அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை கேரி பண்ணிட்டு போய் பெட்டில் வந்து படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்கிறான். அப்போ ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. என் கூடவே இரு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். ஸோ அதுக்கு ஹீரோ சரி அப்படின்னு சொல்லி ஓரமாக ஒரு பெட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் ரொம்ப கோமாயிட்டான். அதுக்கப்புறம் ஓரமாக போய் படுத்துக்கிட்டாங்க. 2 பேரும் ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னு அப்புறம் ஹீரோவும் திரும்பி பார்க்குறாரு. 2 பேரும் ஒன்று அப்புறம் போத்தி விட்டுட்டு ஹீரோ வந்து படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை தூக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரால் படுக்க முடியல போல். அதுக்கப்புறமா வந்து அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு, அந்த டாக்டர் வீக்காக ஒரு லெட்டர் எழுதுறாரு. அது லைக் ஒரு அக்செப்டன்ஸ் ஃபார்ம் மாதிரி. அடுத்த நாள் வந்து மீட் பண்ண வராங்க 2 பேரும். அவங்க 2 பேர்த்த அப்போ கொடுக்குறாங்க இந்த மேட்டர்ஸ்லாம், நம்மளுடைய பிஸ்னஸ் டீல்ஸ்லாம் வந்து நான் ஒரு லெட்டராகவே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் ஒரு ஷாக் வந்து, நான் டாக்டர் விங்கிறது ஒரு பையன் கிடையாது, நான் தான் டாக்டர் வி அப்படின்னு வந்து அந்த கேர்ள் சொல்லும்போது 2 பேரும் ஒரே ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா இங்கே பிரதர் போயிட்டாங்க. இவங்களாம் வந்து திரும்பி இவங்க ஊருக்கே வந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஆஃபீஸில் வந்து டாக்டர் வி வந்து அந்த ப்ராஜெக்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாகி ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஹீரோயினும் அவங்களுடைய தாட்ஸ்லாம் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம வந்து ரொம்ப டெவலப் பண்ணலாம், ஒரு பீரியட் பேண்டினா டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் அது நல்ல ஒரு ஐடியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு
டே வந்து நிற்க எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ரேண்டம் குவெஸ்ட்டை வந்து அந்த சிஸ்டம் வந்து இனிஷியேட் பண்ணுது. என்ன குவெஸ்ட்னா வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து ஹீரோவை வந்து கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது வந்து இல்லை நான் பண்ண முடியாது, நாங்கள் 2 பேரும் அந்த சுச்சுவேஷனில் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இல்லை நீங்கள் பண்ணியாகுன்னு சொல்லும் போது ஹீரோவை வந்து ஹீரோயின் தனியாக கூப்பிட்றா. நான் வேறு வேலை இருக்குன்னு சொல்லப்போ நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த ரூம்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் அந்த ஃபைல்ஸ்லாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா அந்த பிளேஸில் போனால் வந்து எல்லாம் ரொம்ப நிறைய பேர் வந்து எல்லாம் ட்ரிங்க்ஸ் காஃபிலாம் குடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி இந்த டைமில் கிஸ் பண்ணுவேன்னு சொல்லி திடீர்னு வந்து டைம் போயிட்டே இருக்கேன். திடீர்னு வந்து ஹீரோவை பிடிச்சி ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட்டே அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி எல்லாமே அவங்கள பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து அதான் உண்மையை சொன்னால் அப்படியே ஸ்டக் ஆகி ரிவைன் ஆகிரும்ல, அதே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் அதே மாதிரி கையில் ஜக்கை வச்சு நின்றுட்டுருக்காங்க. ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் அதை நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சொன்ன நம்மளால் முடியாது, நீ தனியாக போ, நான் வரல அவங்க கூட அப்படின்னு சொன்ன மாதிரி ஹீரோ ஒரு மாதிரியாகி கிளம்பிட்டாரு. ஹீரோயின் அங்கேயே நிற்கிறான். அவர் போகிறத பார்த்துட்ருக்கான். அதுக்கடுத்து வந்து ஹீரோ வந்து நீ அப்புறம் ரொம்ப ஃப்ரீயான்னு கேட்கும்போது நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேர் ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. எங்கன்னா வந்து ஹீரோவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க சேர்த்து வச்சுருந்த அந்த ஏரோப்ளைன் மாடல்லாம் வந்து ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேஷண்ட்டாக தான் இருக்கும். போரிங்காக இருக்கும் போதெல்லாம் நான் இதில் பண்ணிகிட்ருப்பேன், இது என்னோட ஒரு ஹாபி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து எல்லாம் பார்த்துட்ருக்கான் அந்த பிளேஸ்லாம். அப்புறம் ஹீரோ வந்து ஒரு சீக்ரெட் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப ஷாக் ஆகி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகி உள்ளே போய் அந்த சேரில் உட்காந்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கலர் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது நான் வந்து டேமேஜ் பண்ணிடுவேன்னு சொல்லி அப்புறம் நீங்கள் பண்ணலான்னு சொல்லி அவர் ஒரு பிளெயினை வந்து கலர் பண்ணிகிட்ருக்கா. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்க்குறாரு, இது ஒரு நல்ல ஒரு மாடல், நல்லா இருக்குது, இது ஒரு யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் நார்மலாக கிடையாது, இது டிஃப்ரெண்ட்டான கலர் வைக்கிறதுனால இது மட்டும் ஒரு யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேரலல் வேர்ல்ட்லாம் நம்பிக்கை இருக்கான்னு கேட்கும்போது எனக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மெமரிஸ்லாம் வந்து அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ மேலே ஏதோ இருக்குது போல். ஹீரோயின் வந்து க்ளீன் பண்ண வரும்போது 2 பேருக்கு ஒரு மூமெண்ட் க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து பாய் சொல்லிவிட்டு அந்த ஹீரோவோட ஹவுஸில் இருந்து வெளியே போகிறான். அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவர் பேசிகிட்ருக்கா. அவனோட ட்ரீம்லாம் என்னென்னு கேட்கும்போது அவர் சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் இப்படி வந்து மனசில் நினச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் ஒரு நாள் காணாமல் போனால் நீ என்ன பண்ணுவ, என்னை மிஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது நீ எங்கே போகிற, ஆப்ராட் தானே போகிற ஷர்ஜி கூட அப்படின்னு சொல்லும் போது நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருந்தாலுமே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த ஃப்ளைட்டையே பார்த்துட்ருக்கா. அவருடைய பாஸ்டோட மெமரிஸ் தான் வந்து அவர் நினச்சிட்டே இருக்காரு. எங்கே படித்தா யாரை லவ் பண்ணா, எதுக்காக இந்த கம்பெனி ஜாயின் பண்ணா அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு மணி கொடுக்கறதுக்காக ஜாயின் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் ஹீரோயின் ரொம்ப கிளாஸியாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரா, ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸாக. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்க்குறாங்க, மார்க்கெட்டிங் பிளானை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வரும்போது 2 பேரும் வந்து அந்த ஃபைல்ஸை பற்றி அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர் வியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க R&Dயில் சேம் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ரொம்ப கிரேட், எனக்கு ரொம்ப இந்த போகிறதுனால ஈஸியாக இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கப்புறமா வந்து நீ எதுக்கு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது மணிக்காகவான்னு கேட்கும்போது இல்லை நான் லேட்டோ வந்து சக்சீட் பண்ணுறதுக்காக என்னுடைய க்ரோத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பர்சனல் தாட்ஸ்லாம் வந்து ஒர்க்கில் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு கேட்கும்போது இப்போ வேறு எந்த விஷயமும் இல்லைன்னா நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ பிளான்ஸ் டுநைட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எதுக்கு அப்படி கேட்கும்போது நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரொம்ப பண்ணியிருக்கீங்க, அவரோட இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும்னு சொன்னது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவரோட ஆஃபீஸ் வந்து ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ என்னோட பாஸ்கெட்லாம் கேட்குறேன், இன்றைக்கி வியர் பண்ணுறது ரொம்ப கிளாஸியாகவே இருக்குது, இது ஒர்க்குக்கு சூட்டபுளாக இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட கோவர்க்ஸ் அண்ட் பாஸ்லாம் சொல்கிறாங்க இது வந்து நல்ல ஒரு ஒர்க்குக்கான ட்ரெஸ் தான், ஒரு டேட்கான ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆமாம் ஆனால் ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, 2 பேத்துக்கும் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் ஆகுன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸாக தானே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு என்னன்னே தெரியல. ஸோ வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக தான் அவர் நினைக்கிறாருன்னு நினைக்கும் போது அதுக்கப்புறமா வந்து ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு வந்து உங்களுக்கானது கிடைக்கலன்னா அது உங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்கும்போது ஏன் டிஃப்ரெண்ட்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வந்து சிரிக்கிறாங்க.
ஸோ வந்து உனக்கு என்னன்னு போகும்போது அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு பிடிச்சவங்க வந்து உன்னால் விட முடியலையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து ஆன்சரை வந்து பேசாமல் அவர் வந்து கிளம்பிட்டாரு. அதுக்கு அடுத்த சீன் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வெளியே சாப்பிட போயிருக்காங்க. பாஸ்டில் நடக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அழுதுட்ருக்கா. ஏன்னா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வெளிநாட்டுக்கு போகிறார், எங்கன்னா இங்கிலாந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அழுதுட்ருக்கா. ஸோ எல்லாம் அழுதுட்டு இருக்கும் போது என்னையை மறந்துட மாட்டியா, நாங்களாம் கிளாஸ்மேட்ஸ், நீங்களாம் மறந்துட மாட்டீங்களா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. அதுக்கு அந்த பையன், நான் எப்படி உங்களெலாம் மறப்பேன், நான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட தான் விட்டுட்டு போகிறேன், பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு எல்லாம் ரொம்ப மெமரைஸ் ஆகி ரொம்ப பாசமாக அவங்க 2 பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு நான் நல்லா பார்த்துக்குவேன், நீ முதல்ல உன்னை நல்லா பார்த்துக்கோ, உன்னை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அழுதுட்ருக்கா. 2 பேரும் கைப்பிடிச்சி கெஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த சீன் இப்போ நடக்குது. ஹீரோயினோட ஆஃபீஸில் ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க, கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முதல்ல வந்து மிஸ் லின் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணணும் பர்சனலாக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின் வந்து ரிஜெக்ட் பண்ணுறான். ஆனால் வந்து அவங்க 2 பேரும் கண்டுக்காமல், நீங்கள் வந்து ஒரு பிரிட்ஜு க்ரியேட் பண்ணுறீங்க, பர்னிங் பிரிட்ஜை, ஸோ இது வந்து ஒரு கிட்னாப்பிங் மாதிரி, என்னை கேட்காம என்னை முடிவெடுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அதை மதிக்காமல் அவளை ஹீரோ வந்து இழுத்துக்கிட்டு வெளியே போகிறாரு. அதுக்கு ஹீரோயினோட பாஸ் வந்து நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீன் ஹீரோயின் ஹீரோ ஆஃபீஸ்க்குள்ளே ஒர்க் பண்ண வந்துட்டாங்க. அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து சாப்பாடெலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, சாப்பிட்டு லேட் நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் பட் அது ஹீரோ தான் கொடுத்து விட்டார். ஆனால் சாப்பிட்டு ஆல்ரெடி என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு, நான் இப்போ கிளம்பலான்னு கேட்குறாங்க. நீங்கள் கிளம்பலான்னு சொன்னதுக்கப்புறம் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கா ஃபோனு. அப்போ ஹீரோ சடனாக எலிவேட்டரில் பார்க்குறான். 2 பேர் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபோனை பார்த்து நான் ஆல்ரெடி எயிட் பண்ணிட்டேன், சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசிகிட்ருக்கான். அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹீரோ ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போ ஹீரோயின் எல்லாத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்க பார்த்து ஜெலஸி ஆகுறாங்க. பட் ஹீரோயின் தப்பாக புரிஞ்சு எல்லாத்துக்கும் கோவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை வற்புறுத்தி இவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஹீரோயின் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஹீரோ ஹவுஸ்க்கு வெளியே. அப்போ ஹீரோ வந்து என்ட்ரி ஆகிறார் மார்னிங் அப்படின்னு சொல்லி என்ட்ரி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க டைம் வந்து கோணலாக இருக்குது, நான் ரெடி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட டையை அவங்க கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். நீ எதுக்காக இது கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு, கன்ஃபார்ம் ஒரு பையனுக்காக இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கிட்ட அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து நீ வந்து நான் கோமா போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஆஃபீஸில் வந்து ஹீரோயின் ஏதோ ஒரு சிஸ்டத்தை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு தெரியாமல் பின்னாடி இருந்து ஹீரோ பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஸ்லோவாக ஃபேட் ஆகுது. அதுக்கு அடுத்த சீன் செகண்ட் லீட் வந்து வெளியே டின்னர் டேட் போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வச்சு அந்த பையனையே பார்த்துட்ருக்கு. ஸோ இங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட் ஆகுது. அப்போ என்னென்னா அவங்க மெயின் லீட் 2 பேரும் வந்து வராங்க. அப்போ இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எபிசோட். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, அதுக்கப்புறம் ஹீரோ அண்ட் ஹீரோயின்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னாச்சு, ஹீரோயின் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலா, எல்லாத்தையும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் பாய்.